Hello aspirants, welcome to Success with DKUS channel. இன்னைக்கு class 2 verbs and types of verbs பத்தி தான் பார்க்க போறோம். A verb is a word used to describe an action. ஒரு word அது வந்து செய்யக்கூடிய செயல்களை பத்தி சொல்றதா வந்து verb. இதுக்கான example sentence பார்க்கலாம். I eat apples. So eatங்கிறது ஒரு செயல். That is an verb. She likes to dance. So dance ஆடுறது அவங்களுக்கு பிடிக்கும். அப்ப danceங்கிறது verb. இப்போ வேர்ப்க்கான டைப்ஸை பற்றி பார்க்கலாம். மெயின் வேர்ப், ஹெல்பிங் வேர்ப். ஸோ மெயின் வேர்ப்னா என்னென்னா ஒரு ஆக்ஷனை வந்து சொல்கிறது தான் வந்து மெயின் வேர்ப். அது மட்டும் இல்லாமல் ஒரு சப்ஜெக்ட் வந்து எந்த ஆக்ஷனை வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த மெயின் வேர்ப். இட் டெல்ஸ் அஸ் வாட் த சப்ஜெக்ட் இஸ் டூயிங். சப்ஜெக்ட் வந்து என்ன ஆக்ஷனை செய்கிறாங்க அப்படின்னு வந்து இது வந்து சொல்லும். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஹீ கிக்டு த பால். அப்போ ஹீங்கிறது சப்ஜெக்ட், கிக்டு அப்படிங்கிறது அவர் செஞ்ச செயல். ஸோ மெயின் வேர்ப் சப்ஜெக்ட் செய்யக்கூடிய செயலை சொல்கிறது மெயின் வேர்ப். இப்போ மெயின் வேர்ப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அந்த வேர்போட டிஇடி வந்து ஆட் பண்ணோம் அதோட பேஸ் ஃபார்மில். எதுலனா சிம்பிள் பாஸ்ட்லையும் பாஸ்ட் பார்ட்டிசிபல்லையும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும். வாக், வாக்ன்றது பாஸ்ட் டென்ஸில் வாக்டு, இடி வந்து சேர்ந்துருக்கு. அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்டு, இடி வந்து சேர்ந்துருக்கு. லிவ், லிவ்ங்கிறது பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு. பாஸ்ட் டென்ஸ்லையும் பாஸ்ட் பார்ட்டிசிபல்லையும் லிவ்டு அப்படிங்கிறது வரும். இர்ரெகுலர் வேர்ப்ஸ் இடி அப்படிங்கிறது வந்து வராது, அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும். அது வந்து சிம்பிள் பாஸ்ட்லையும் பாஸ்ட் பார்ட்டிசிபல்லையும் வேறு மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸில் பை அப்படின்னு இருக்கிறது பாஸ்ட் டென்ஸ்லையும் பாஸ்ட் பார்ட்டிசிபல்லையும் பாட் அப்படின்னு வந்து மாறும். அதே மாதிரி சி அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் சான்னு சொல்லுவோம், பாஸ்ட் பார்ட்டிசிபலில் சீன் அப்படின்னு சொல்லுவோம். ஹெல்பிங் வேர்ப்ஸ், ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். யூஸ்டு வித் த மெயின் வேர்ப் டு ஷோ டென்ஸ், வாய்ஸ், மூட் அண்ட் பாசிபிலிட்டி. இது வந்து மெயின் வேர்போட சேர்ந்து அது எந்த டென்ஸில் வந்திருக்கு, என்ன வாய்ஸில் வந்திருக்கு அப்படின்றத நமக்கு இது வந்து சொல்லுவோம். இப்போ ஹெல்பிங் வேர்பில் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமாக வந்து சொல்லுவோம். ப்ரைமரி ஹெல்பிங் வேர்ப், மாடல் ஹெல்பிங் வேர்ப் அண்ட் செமி மாடல் ஹெல்பிங் வேர்ப். இந்த ப்ரைமரி ஹெல்பிங் வேர்பில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபார்ம் இருக்குது. பி ஃபார்ம், ஆப் ஃபார்ம் அண்ட் டூ ஃபார்ம். ஸோ பி ஃபார்மில் என்னெல்லாம் வேர்ப்ஸ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், பீயிங், பீன். ஆ ஃபார்மில் என்னெல்லாம் வரும்னா ஹேஸ், ஹாவ், ஹேட், ஹேவிங். டூ ஃபார்மில் டூ, டஸ் அண்ட் டிட். ஸோ இந்த ப்ரைமரி ஹெல்பிங் வேர்ப்ஸ்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் பாஸ்ட் டென்ஸ்லையும் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். பி ஃபார்ம் வந்து சப்ஜெக்டோட ப்ரெசென்ட்லையும் பாஸ்ட்லையும் எப்படி சொல்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ ஆம், பாஸ்ட்டில் வந்து ஐ வாஸ். அடுத்து யூ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட்டில் யூ ஆர், பாஸ்ட்டில் வந்து யூ வேர். ஹீ சொல்லும்போது ப்ரெசென்ட்டில் ஈ இஸ், பாஸ்ட்டில் ஹீ வாஸ். நெக்ஸ்ட்டு ஷீ சொல்லும்போது ப்ரெசென்ட்டில் அந்த வந்து ஷீ இஸ்ன்னு சொல்லுவோம், பாஸ்ட்டில் ஷீ வாஸ். அடுத்து ப்ரெசென்ட்டில் இட் இஸ்ன்னு சொல்லணும், பாஸ்ட்டில் இட் வாஸ். நெக்ஸ்ட்டு வி அண்ட் தே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட்டில் வந்து வி ஆர், தே ஆர்னு சொல்லணும், பாஸ்ட் டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வி வேர், தே வேர் அப்படின்னு சொல்லுவோம். பி ஃபார்ம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபார்ம் வந்து பார்க்கலாம். ஸோ டூ ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஐயோட சொல்லும்போது ப்ரெசென்ட் டென்ஸில் ஐ டூ, பாஸ்ட்டில் ஐ டிட். அதே மாதிரி யூ டூ ப்ரெசென்ட்டில் சொல்லணும், யூ டிட் பாஸ்ட்டில் சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஹீ டஸ், ஹீ, ஷீ அண்ட் இட் இது மூணுமே வந்து ப்ரெசென்ட் டென்ஸில் நம்ம வந்து டஸ் தான் சொல்லுவோம், பாஸ்ட் டென்ஸில் வந்து ஹீ டிட், ஷீ டிட், இட் டிட் அப்படின்னு சொல்லணும். அண்ட் வி அண்ட் தேவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் டென்ஸில் டூ சொல்லுவோம் அண்ட் பாஸ்ட் டென்ஸில் வந்து டிட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆப் ஃபார்ம் வந்து பார்க்கலாம். ஆப் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் டென்ஸில் ஐ ஹாவ்னு சொல்லணும், பாஸ்ட் டென்ஸில் வந்து ஐ ஹேட். அதே மாதிரி யூக்கு வந்து யூ ஹாவ், பாஸ்ட்டில் வந்து யூ ஹேட். நெக்ஸ்ட்டு ஈ, ஷீ, இட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் டென்ஸில் வந்து ஹேஸ்ன்னு சொல்லணும், பாஸ்ட் டென்ஸில் வந்து ஈ ஹேட், ஷீ ஹேட், இட் ஹேட், ஹேட் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து வி அண்ட் தே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் டென்ஸில் ஹேவ் சொல்லணும் அண்ட் பாஸ்ட் டென்ஸில் ஹேட், வி ஹேட், தே ஹேடுன்னு சொல்லணும். மாடல் ஹெல்பிங் வேர்ப். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கேன் எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிலிட்டி, ரெக்வஸ்ட், பெர்மிஷன் இந்த இடத்துலலாம் வந்து கேன் யூஸ் பண்ணோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ கேன் ஸ்விம். குட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சஜஷன் சொல்கிற இடத்துல, இல்லை முடிஞ்சு போன ஒரு எபிலிட்டி, இல்லை ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிலாம் வந்து குட் யூஸ் பண்ணோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். குட் யூ ப்ளீஸ் லெண்ட் மீ அ பென்சில். மே எங்கெல்லாம் யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மிஷன், பாசிபிலிட்டி, இல்லை ஒரு விஷ், இல்லை பிளெஸிங்ஸ் இந்த இடத்துலலாம் வந்து நம்ம வந்து மே வந்து யூஸ் பண்ணுவோம். மே ஐ கம் இன் ஒரு பெர்மிஷன் கேட்குற இடத்துல நம்ம மே யூஸ் பண்ணுவோம். ஸோ மஸ்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஒரு நெசசிட்டி, தேவை இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஒரு ஆப்ளிகேஷன், ஒரு ஃபியூச்சர் பாசிபிலிட்டி நடக்கும் அப்படின்ற இடத்துலாம் வந்து மஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யூ மஸ்ட் ஃபினிஷ் த ஹோம்ஒர்க்.
மைட்டும் அதே மாதிரி எங்கெல்லாம் யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மிஷன், ஃப்யூச்சர் பாசிபிலிட்டி, அப்புறம் வந்து ஒரு பொலைட்டாக ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுற இடத்துலாம் வந்து மைட் வந்து யூஸ் பண்ணுவோம். இட் மைட் ரெயின் லேட்டர், ஃப்யூச்சர் பாசிபிலிட்டி, மழை வந்து பெய்யலாம், அங்கே வந்து மைட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஷேல் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் இல்லை ஒரு சஜஷன், ஒரு அட்வைஸ், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஷேல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஷால் வி கோ ஃபார் அ வாக், இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஷுட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸ், ஆப்ளிகேஷன், ஒரு சஜஷன், இந்த மாதிரி இடத்துலாம் வந்து ஷுட் வந்து யூஸ் பண்ணுவோம். யூ ஷுட் ஈட் தி வெஜிடபிள்ஸ். வில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? வில்லுனாவே நம்ம வந்து ஃபியூச்சர் மட்டும்தான் ஞாபகம் வரும். இதோட சேர்த்து வில்லிங்னஸ் இல்லைனா வந்து ஒரு ப்ராமிஸோ இல்லை ரெக்வஸ்ட்டோ பண்ணுற இடத்துல வந்து நம்ம வந்து வில்லு வந்து யூஸ் பண்ணுவோம். ஐ வில் கால் யூ. நெக்ஸ்ட் ஹுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன்ஸ்லையோ இல்லை பொலைட்டாக ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு ரெக்வஸ்ட் கேட்குற இடத்துலையோ இல்லை ஃபியூச்சர், இந்த 3 இடத்துல வந்து வுட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ வுட் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் யூ. செமி மாடல் ஹெல்பிங் verb. ஸோ இதில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. ought to எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஒரு அட்வைஸ், ஆப்ளிகேஷன்ற இடத்துல வந்து இந்த ought to வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். யூ ought to help your friends. இது வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்கிறது. நீட் டு. ஸோ நீட் டு எங்கே யூஸ் பண்ணணும்? ஒரு நெசசிட்டி, ஆப்ளிகேஷன் இருக்கிற இடத்துல வந்து நீட் டு வந்து யூஸ் பண்ணணும். யூ நீட் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க். அடுத்து யூஸ்டு டு. ஸோ யூஸ்டு டுன்னும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? ஒரு பழக்கம், ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷன் வந்து பாஸ்ட்டில் நடந்திருக்கிறத பற்றி சொல்கிறதா வந்து யூஸ் டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ யூஸ் டு பிளே செஸ் வென் ஐ வாஸ் எ சைல்டு. நான் குழந்தையாக இருக்கும்போது செஸ் வந்து விளையாடுவேன். அது வந்து ஒரு பழக்கத்தை பற்றி சொல்கிறது. அதுக்கடுத்து டேர் டு. ஸோ டேர் டுன்னு சொல்லும்போது அது ஒரு தைரியத்தை பற்றி சொல்கிறது, போல்ட்னஸ் அண்ட் கரேஜ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ டிட் நாட் டேர் டு ஸ்பீக். வேர்ப் பற்றி பார்த்தோம். வேர்ப் அதோட டைப்ஸ் எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணணும், ப்ரெசென்ட்டில், பாஸ்ட்டில் எல்லாமே பார்த்தோம். ஸோ நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.